இந்த பூமிக்குள்ள மனிதர்களான நாம இங்க நான் தான் பெரிய ஆளு, என்னை விட இங்க யாரும் பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்னு நீங்களோ அல்லது நானும் நினைச்சா அதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு இடையில ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்ப இங்க யாரெல்லாம் பெரிய ஆளு? நம்ம இருக்கிற இந்த பூமி மட்டுமே கிட்டத்தட்ட 12,742 கிலோமீட்டர் விட்டம் கொண்டுள்ளதா இருக்கு. இதுக்குள்ள நம்மளோட மக்கள் தொகை மட்டுமே கிட்டத்தட்ட 8.1 பில்லியன் மக்கள் இருக்கிறோம். இந்த 8.1 பில்லியன் மக்களையும் அமெரிக்கால இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் சொல்லப்படுற இந்த ஒரு இடத்துல பொருத்த முடியும். சரி, அப்படியே விண்வெளிக்கு டிராவல் ஆனா அங்க இருக்க நம்ம சந்திரன்ல 1 லட்சம் இமயமலைகளை பொருத்த முடியும். அதே சந்திரனை நம்ம பூமியில 50 சந்திரனை பொருத்த முடியும். சூரியன் கிட்ட வந்தா நம்ம சூரியன்ல மட்டுமே சுமார் 13 லட்சம் பூமியை கொண்டு சூரியன்ல பொருத்தினாதான் அந்த சூரியனே நிரம்பும். சன் எவ்வளவு பெருசு! இன்னும் போனா ரைகில் சொல்லப்படுற இந்த ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரத்துல நம்ம சூரியனை மட்டுமே சுமார் 4,85,000 சூரியனை பொருத்த முடியும். இப்ப சூரியன் எவ்வளவு சின்னதாயிடுச்சு பாருங்களேன். இதுல நாம எங்க இருக்கோம்? சரி, இன்னும் பெருசா பார்த்தா இதுதான் பீட்டல்கீஸ். இந்த நட்சத்திரத்துல மட்டுமே 67 கோடி சூரியனை பொருத்த முடியும். இந்த நட்சத்திரத்தோட சைஸ் மட்டுமே சுமார் 1 பில்லியன் 23 கோடி கிலோமீட்டர். இதை விடவும் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம் இருக்கு. அதுதான் நம்ம கண்டுபிடிச்சதுல மிகப்பெரிய ஸ்டார், அதுவும் கடைசி நட்சத்திரம். ஸ்டெஃபன்சன் 2118 சொல்லப்படுற இந்த ஒரு நட்சத்திரத்துல மட்டுமே சுமார் 9 பில்லியன் 83 லட்சம் சூரியனை பொருத்த முடியும். இதோட சைஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 3 பில்லியன் கிலோமீட்டர். இவ்வளவு பெரிய நட்சத்திரங்களோட சூரியனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சூரியன் தூசி அளவுக்கு கூட வரல. அப்ப மனிதர்களான நாம கணக்குல கூட சேர்க்க முடியாது. எனக்கு கூட தெரியாத பூமிக்குள்ள இருந்துகிட்டு நாம ஆடுற ஆட்டம் இருக்கு. அடடடடா, பிரபஞ்சத்தோட அளவு நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. அதுல நாம எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம சோலார் சிஸ்டம் எவ்வளவு பெரியது, இன்னும் நிறையவே இருக்கு. கண்டிப்பா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க, அதையும் போஸ்ட் பண்ணிடலாம்.